வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. 2026 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியே இதுதான். இந்த ராசிக்கு இந்த மாச கிரக நிலைகள் எப்படி இருக்கு? ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல சனியோட கன்ஜெக்ட் ஆகுறாரு. அப்ப கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சூரியன் ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப சூரியன் செவ்வாய் சனியுடைய கன்ஜெக்ஷன் அங்க வந்துருது. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமாயி ராசிக்குள்ள வர்றது ஒரு பெரிய ரிலீஃப் இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு. அப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி நீச்சமாயி அதே 12ஆம் இடத்துக்கு போயிருவார். 11ஆம் இடத்துல இருக்க புதன் 12ஆம் இடத்துக்கு போயிருவார். அப்ப 12ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாரு. அதே போல 5 சூரியன் இருக்கிறாரு. தொழில் கிரகம் சனி போய் உட்கார்றாரு. சோ இந்த கன்ஜெக்ஷன் சனி செவ்வாய் கன்ஜெக்ஷனே நல்லது இல்ல. இதோட போய் சூரியன் சேர்றாரு. 11ஆம் தேதி புதன் போய் அதுல போய் சேர்ந்திருக்கிறாரு. ராசியில சுக்கிரன் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் எடுத்துக்கிட்டா கூட அவரும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி காலையில பயிற்சி ஆயிருவார். யாரு? சுக்கிர பகவான். சோ ஓரளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரஷர் இருக்கும். அதனால இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேஷராசிக்காரவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய மாதங்களாகவே இருக்கும் வேலை உத்தியோகத்துல. மற்றபடி மாணவ மணிகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப மாணவ மணிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட +2 முடிச்சுட்டு 10th எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சோ அதனால பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே இந்த மாசம் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இந்த மேசராசிக்கு இருக்கலாம். அப்ப அவங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு எந்த ஒரு முடிவும் மேசராசிக்காரங்க எடுக்கிறது நல்லது. ஜூனுக்கு அப்புறம் மேசராசிக்கு பீரியட் நல்லா இருக்கு. இந்த மாசம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கிறது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது கால சிறப்பு.